வணக்கம். வெல்கம் டு ஒன் பெட் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி மகாபாரதத்தில் இருந்து. மகாபாரதத்தில் வந்து ஒரு பெரிய எபிக். அந்த எப்பிக்கை வந்து நம்ம கேட்கும்போது அது ஒரு கதையாக இருக்கும். அந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய இடம் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து யோசிக்க வைக்கும். ஏன் இந்த மாதிரி நடந்துச்சு? இந்த மகாபாரதம் வந்து எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கதை வந்து நிறையா இருக்குது. அதாவது ஒரு கதை வந்து இப்படி தான் அப்படின்னு மூவ் பண்ணுறதோட சைட்ல இருந்து நிறைய கதை வந்து உள்ள வந்து அதில் வந்து ஜாயின் ஆகும். இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஒரு கதை பின்னாடி ஒன்று இருக்கும். அது இன்னொரு கதையோட ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் வந்து பின்னி இருக்கிறது தான் மகாபாரதம். நிறைய பேசாமல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கதைக்கு போயிடலாம். குருட்சேத்திரத்தில் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது அபிமன்யு வந்து கொல்லப்படுறாரு. அபிமன்யு யாருன்னு தெரியும். அபிமன்யு வந்து அர்ஜுனனோட பையன். ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வேகத்தில் அடுத்த நாள் போரில் யார் என் பையனை கொன்னானோ அவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இந்த யார் வந்து அபிமன்யுவை கொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 100 கௌரவர்களோட தங்கச்சி துச்சலையோட கணவன் ஜெயத்ரதன் அப்படின்றது பேர். அபிமன்யுவை கொல்றதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அம்பு விடுறாரு. ஸோ அந்த மாதிரி விட்டு கொல்றதுனால அர்ஜுனனுக்கு வந்து அவரை கொல்லணும், ஜெயத்ரதனை நாளைக்கு போரில் நான் கொன்னுடுவேன், சூரியன் அஸ்தமாகறதுக்கு முன்னாடி நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது ரொம்ப சின்ன போர்ஷன். சண்டை நடக்குது. கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட சக்கரத்தை வானத்தில் விடுறாரு. அது போய் சூரியனை மறைச்சிருது. ஸோ ஜெயத்ரதன் வந்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மேலே வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த சங்கு சக்கரத்தை திருப்பி வாங்கிக்கிறாரு. வாங்கினோன்னா சூரியன் இன்னும் மறையல அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இம்மீடியட்டா வந்து அர்ஜுனன் வந்து வில்ல எடுத்து ஜெயத்ரதனை கொன்னுறாரு. இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஸ்டோரி. நம்ம எல்லாமே யோசிக்க மறந்தது என்னன்னா, விஷ்ணுவோட சங்கு சக்கரம் வந்து நாலேஜ். அந்த சக்கரம் வந்து ஏற்கனவே வந்து பல சூரியன்களோட வெளிச்சம் கொடுக்கக்கூடியது சக்கரம் அப்படிங்கிறது. ஸோ அந்த சக்கரம் வந்து அவ்வளோ வெளிச்சமானது போய் சூரியனுக்கு முன்னாடி போய் நின்றுச்சுன்னா அது வந்து இன்னும் பிரகாசமாக தான் இருக்கணும். ஏன் வந்து சூரியனை மறைச்சிச்சு அப்படின்ற ஒரு டவுட் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ்வலாக வந்திருக்காரு. அப்படியா சங்க சக்கரம் போய் மறைச்சிருச்சு அப்படின்றதான் யோசிச்சிருப்போம். இதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா பாகவதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிட்ரேச்சர்ல இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, முன்னொரு காலத்துல அம்பரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா ஆட்சி செஞ்சு வந்தார். அவர் வந்து ஒரு விஷ்ணு பக்தர். அவரு வந்து எப்படி ஆட்சி செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சக்கரத்தை தான் அரியணையில உட்கார வச்சு ஆட்சி செஞ்சார். ஸோ தர்மம் வந்து அந்த நாட்டில் நிலையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க தப்பு நடந்தாலும் சக்கரம் போய் தண்டிக்கும். ஸோ அப்படிதான் வந்து அந்த இதை வச்சிருந்தார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல துர்வாசர் வந்து இந்த அம்பரிக்ஷனை பார்க்க வரும்போது இன்னைக்கு ஏகாதசி விரதம். அது வந்து அந்த ஏகாதசி விரதத்தை எப்படி முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துவாதசி பீரியடில் அந்த முடிகிற போகிற சமயத்தில் அந்த பாராயணம் பண்ணி முடிக்கணும். அப்படி முடித்தாதான் அதோட ஃபுல் எஃபெக்ட் வரும். அந்த ராஜாவுக்கு தெரியும் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் துர்வாசர் வந்து எப்படி வரார் அப்படின்னா, இந்த அம்பரிக்ஷனை சோதிக்கணும் அப்படின்னே வரார். வந்து நீ வெயிட் பண்ணு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் நாம் வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் அங்கே போய் வெயிட் பண்ணிக்கிறாரு, வரல. இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இவரு நேரம் ஆக ஆக ராஜா வந்து சரி அந்த பாராயணத்தை முடிச்சாகணும், அப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்போது கூட இருந்த ஜோசியர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு துளி துளசி தீர்த்தத்தை வச்சு பாராயணத்தை முடிச்சிருங்க. முடிச்சதுக்கு அப்புறம் துர்வாசர் வந்தோடனே நீங்க அவர் கூட சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி இவரும் ஒரு தீர்த்தம் கையில விட்டு குடிச்சு முடிச்ச உடனே துர்வாசருக்கு தெரிஞ்சிருது. உடனே வரார். வந்து பயங்கர கோபத்தோட வரார். நீ எப்படி வந்து பாராயணத்தை முடிக்கலாம், நான் தான் வரேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்படுறார். உடனே அதுக்கு ராஜா வந்து என்ன சொல்றாரு, அம்பரிக்ஷன் நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான், இதுல நான் என் பங்கு தப்பு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன தண்டனை வேணா கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த துர்வாசர் என்ன பண்றாரு, அவரோட ஒரு முடியை எடுத்து ஒரு பூதமா பண்ணி ஏவி விடுறாரு அம்பரிக்ஷனை கொல்றதுக்கு. அந்த பூதம் வரும்போது அரியணையில இருந்த அந்த விஷ்ணுவோட சக்கரம் அதனால அந்த இதை வந்து பொறுத்துக்க முடியல. அது உடனே கிளம்பி ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த பூதத்தை கொன்னுடுது. பூதத்தை கொன்னுட்டு இந்த பூதத்தை யார் ஏவனாங்களோ அவங்களையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா துர்வாசரை கொல்ல போயிடுது. துர்வாசர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடுறார். ஓடி விஷ்ணுவோட இடத்துக்கே போறார். போய் விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறார், இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அம்பரிக்ஷனை வந்து நான் வந்து ஒரு சோதனை செஞ்சேன், இந்த சோதனையில் இந்த மாதிரி நான் ஒரு பூதத்தையே விட்டேன் அப்படின்னு எல்லா கதையும் சொல்கிறார்.
ரொம்ப விஷ்ணு என்ன சொல்றாரு, நீ கடவுள்கிட்ட தப்பு பண்ணியிருந்தா நான் சொன்னா என்னோட சக்கரம் கேட்கும். ஆனா நீ வந்து பாகவதன் கிட்ட பட்ட என்னோட பக்தர்கள் கிட்ட நீ வந்து இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போது அதை வந்து பக்தன் தான் மன்னிக்கணுமே ஒழிய கடவுள் மன்னிக்க முடியாது. நீ போய் பக்தன் கிட்டேயே கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. வேற வழி இல்லாம ஸ்ட்ரெயிட்டா துர்வாசர் என்ன பண்றாரு, இந்த அம்பரீக்ஷன் காலிலேயே வந்து விழுறாரு, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. அம்பரீக்ஷனும் வந்து உடனே அவரை மன்னிச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. துர்வாசர் எப்போ அந்த சக்கரம் போய் திருப்பி அது அரியணையில உட்காருதோ உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு சாபம் கொடுக்கிறாரு அந்த சக்கரத்துக்கு, கரிக்கட்டையாக போ அப்படின்னு சொல்லி. இப்போ சக்கரம் வந்து விஷ்ணு கிட்ட கேட்குது, நேர்மையா இருக்கிறதுக்கு இதுதான் வந்து முடிவா? துர்வாசர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு முனிவர், அவர் வந்து என்னை சாபம் கொடுத்துட்டார், இப்போ நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ விஷ்ணு சொல்றாரு, இல்லை, எது நடக்குதோ அது வந்து ஒரு ரீசனோட நடக்கும். அவர் வந்து சும்மா உன்னை வந்து சாபம் கொடுக்கல, இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஆனா இப்போ வந்து நீ கரிக்கட்டையா ஆக முடியாது, நீ இப்படியே இருக்கலாம். நீ கரிக்கட்டையா ஆகணும்ன்றது அவர் கொடுத்த சாபம். ஆனா அது எப்போ எங்க அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன், எப்போ எனக்கு தேவையோ அப்போ உன்னை கரிக்கட்டையா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விட்டுறாரு. இப்போ உங்களுக்கு கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த போர்ல சூரியனை மறைக்கிறதுக்காக இவர் சக்கரத்தை இந்த சமயத்துல நீ கரிக்கட்டையா மாறு அப்படின்னு சொல்லி ஒரு கரிக்கட்டை கருப்பா இருக்கும். ஸோ இது வந்து வானத்தில் போய் சூரியனை மறைக்கும் போது சூரியன் தெரியாமல் கருப்பாக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த கனெக்ஷன். இந்த ஸ்டோரி வந்து எனக்கு கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. யூஸ்வல் மகாபாரத கதையில் வந்து இது வராது. இது வந்து பாகவதம் அப்படின்னு சொல்கிற ஒரு புக்கில் வர்றது. அதில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஸோ எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ, என்னென்ன மாதிரி ஸ்டோரிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தோணுதோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃப்யூச்சரில் வீடியோஸ் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும்.